ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாரீ ப்ரீப்ளீட்டிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம சிதம்பரத்துலேருந்து சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அஃபோர்டபுளான ப்ரைஸில் ஒரு சாரீனா 199ம், 2 சாரீக்கு மேலே கொடுத்தீங்க அப்படின்னா 149 தான் சார்ஜ் பண்ணிகிட்ருக்கேன். 199க்கு கிளாஸும் எடுத்துகிட்ருக்கேன். நம்மக்கிட்ட பேக்கிங் கிளாஸ், சாரீ ப்ரீப்ளீட்டிங் எல்லாமே எடுத்துகிட்ருக்கோம். பீஸா, ப்ரெட், பன் மேக்கிங் வீடியோ கிளாஸும் எடுத்துகிட்ருக்கோம். நம்ம சேனலில் ஒவ்வொரு வீடியோவாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே நம்ம பிஸ்னஸாகவும் பண்ணிகிட்ருக்கோம். சிதம்பரத்தில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அஃபோர்டபுளான ப்ரைஸில் இந்த கிளாஸஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரௌனீஸ்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணிக்கலாம். சிதம்பரத்தில் நம்ம பீஸா, பர்கர் ஆர்டரும் எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ரிட்டன் கிஃப்ட்ஸு, சில்க் த்ரெட் பேங்கிள்ஸும் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எது கற்றுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கூப்பிடுங்க. உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இதெல்லாம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை ஃப்ரீயாக பார்க்கணும் அப்படின்னா நம்ம வீடியோ ஒரு வீடியோவாக டியூட்டோரியல் போட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் மொத்தமே 3 சாரீ பின் தான் போட்டு சாரீ ப்ரீப்ளீட்டிங் பண்ணுவேன். நிறைய இடத்துல பின் குத்த மாட்டேன். ஒரே ஒரு சாரீ ப்ரீப்ளீட்டிங் கிளிப்பு மட்டும்தான் வாங்கியிருக்கேன். அந்த மேட் வச்சுருக்கேன். அது ரொம்ப நைஸான சாரீஸ் பண்ணால் மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு இது நம்ம ஃப்ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்க. நைட்டு 11 மணிக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அர்ஜென்ட்டாக மார்னிங் ஒரு காது குத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபாஸ்ட்டாக பண்ணியிருக்கேன். அதே ஒரு வீடியோவும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம நார்மலாக ப்ளிட்ஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துகிட்டு, அவங்க கொஞ்சம் குண்டாக இருப்பாங்க அப்படின்றதுனால கொஞ்சம் பெருசாக எடுத்திருக்கேன். நம்ம கஸ்டமர் எப்படி கேட்குறாங்களோ, ஒல்லியாக இருந்தாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 4-5 ப்ளிட்ஸ் சேர்த்து எடுத்துக்கலாம். திக்காகவும் தின்னாகவும் எடுத்துக்கலாம் நம்ம தேவைக்கு ஏற்ப. நம்ம பின்பக்க ஹைட்டை இன்ச் டேப் வச்சு ஃபஸ்ட்டு மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அந்த லென்த்துக்கு ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு நம்ம அது வரைக்கும் முந்தான சேமாக வர மாதிரி ஃபஸ்ட்டில் என்ன மெஷர்மெண்ட் எடுத்துருக்கோமோ அதே மாதிரி அந்த பின் வரைக்கும் திரும்ப அகைன் அதே மடிப்பு வச்சு கரெக்டாக அயன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் மார்ஃபி ரிச்சர்ட்ஸ் அயன் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த சாரீ ப்ரீப்ளீட்டிங்காக தான் இந்த பாக்ஸ் வாங்கியிருந்தேன். இப்போது நான் ஒரு 100 சாரீஸ் கிட்ட பண்ணிட்டேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இதுலேயே தண்ணி ஊற்றுற மெத்தடும் இருக்குது. நான் நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சொல்லித்தரேன் அதை பற்றி. அந்த அயன் பாக்ஸே நல்லாயிருக்கு. நமக்கு நீங்கள் நார்மல் அயன் பாக்ஸ்லேயும் பண்ணலாம். ஆனால் கஸ்டமருக்கு பண்ணும்போது கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு எந்த இஷ்யூஸும் வராது. ஏன்னா கஸ்டமர்ஸ் நம்மளை நம்பி கொடுக்குறாங்க. இதுவுமே ஒரு பட்டு சாரீ, ஒரு 5000 கிட்ட உள்ளது. ஸோ அந்த மாதிரி நம்மளை நம்பி கொடுக்கும்போது அதை நம்ம செக்யூர்டாக பார்த்துக்கணும் இல்லையா? அதுக்காக கொஞ்சம் இந்த மாதிரி திங்ஸ் அப்புறம் நெட்லாம் வாங்கிக்கிங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர எல்லாமே ஈஸியாகிடும். இப்போ முந்தான பின் போட்டுட்டோம் இல்லையா? அதை ஹைட் மெஷர் பண்ணி போட்டு அது வரைக்கும் அயன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வேணுன்ற அளவுக்கு செஸ்ட்டு மெஷர்மெண்ட் எடுத்துக்கணும். நம்ம மெஷர்மெண்ட் செஸ்ட்டுக்கு எடுக்க முடியல, வெளில வாட்ஸ்அப்பில் அதாவது தூரத்துலேருந்து நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க ஃபோட்டோ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் குண்டாக இருக்காங்க, மீடியமாக இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்கன்னு. நான் அதை வச்சு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துப்பேன். அதை வச்சு இந்த அளவுக்கு பண்ணால் இவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு ப்ராக்டிஸில் எனக்கு வந்துருச்சு. இது வரைக்கும் எதுவும் நாங்கள் ஆங்கினதில்லை. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இன்ச் டேப் வச்சு அவங்கள மெஷர்மெண்ட் பண்ண சொல்லுங்கள். மீடியம்க்கு 35, 26 அந்த மாதிரி வரும் இன்ச்சஸில். நீங்கள் சென்டிமீட்டராவோ இல்லை இன்ச்சஸாவோ கஸ்டமர்கிட்ட சொல்லி இன்ச் டேப்பில் மெஷர்மெண்ட் கேட்டுட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் செஸ்ட் மெஷர்மெண்ட்டை இங்கேருந்து ஒரு பின் வச்சு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் வந்துடும். அந்த மெஷர்மெண்ட்டை எடுத்துகிட்டு அந்த இடத்த அயன் பண்ணிவிட்டு அப்படியே ஹிப்புக்கு வந்துடுங்க. ஹிப்புக்கும் நம்ம சென்டரில் சொருவோம் இல்லையா, அப்டமனில் சென்டர் பாயிண்ட்டும் சாரியை சுற்றி ஒரு மெஷர்மெண்ட்டு அந்த இடத்துல ஒரு பின் போட்டுக்கோங்க. முந்தானையை தூக்கி போட்டு திரும்ப அது ஹிப் கிட்ட கொண்டு வருவோம் இல்லையா, சைடு மறைக்கிற மாதிரி, அந்த இடத்துல ஒரு பின் போடுங்க. இந்த 2 பின்னுக்கும் சென்டரில் ப்ளிட்ஸ் எடுங்க. கொஞ்சம் நிறைய எடுங்க. நம்மக்கிட்ட கொடுக்குற கஸ்டமர் ஏன் கொடுப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு சென்டர் ப்ளிட்ஸ் நிறைய பேருக்கு பட்டு புடவையில் வராது, தூக்கி உப்பெல்லாம் தெரியும். அதனால தான் மேக்ஸிமம் அயனிங்க்கு கொடுப்பாங்க ஃபங்க்ஷனுக்கு போகிறப்ப. ஸோ நிறைய ப்ளிட்ஸ் வர மாதிரி ஃபஸ்ட்டு மேலே ஒரு பின் போட்டு செக்யூர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மல்டி ப்ளீட்ஸு, அதுவும் 1 by 1 கீழே வராமல் அடுக்கடுக்காக வர மாதிரி பக்கத்தில் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு சாரீ அப்படியே உல்ட்டாவாக திருப்பி போட்டுட்டு அந்த பக்கம் நம்ம ஹிப் சுற்றுறதுக்கு விட்ருக்கோம் இல்லையா, அந்த கிளாத் எல்லாத்தையும் நமக்கு பாக்ஸ் ஃபோல்டிங் நம்மக்கிட்ட கவர் என்ன சைஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வர மாதிரி நீங்கள் ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது எல்லாத்தையுமே கையில் இன்ச் டேப் வச்சுக்கோங்க. மெஷர் பண்ணி பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ராக்டிஸில் கண் பார்க்கும்போது கை தானாகவே செய்யும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ்லாம் தேவையே படாது. ஒரு 10 சாரீஸ்க்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா வெல் ட்ரெயின் ஆகிடலாம். இந்த மாதிரி நல்லா மடித்து போட்டுட்டு சாரியோட முந்தான நமக்கு எந்த அளவுக்கு மடிப்பு வேணுமோ, நான் பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ண போகிறேன், கவர் உள்ள வச்சு கொடுக்க போகிறேன். மண்டபத்துக்கு எடுத்துகிட்டு போய் தான் கட்டுவேன் அப்படின்னு சொன்னதால்
ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறேன். நீங்கள் உங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ரொம்ப மெலிசாக வரல அப்படின்னா கொஞ்சம் பெரிய இதாகவும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்போ அப்படியே தூக்கணும் அப்படின்னா அந்த சேரீயோட முந்தான பக்கம் வந்துடும், அவ்வளோதான். இப்போது நம்ம முந்தான எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம் இல்லையா, அதை அழகாக டக் பண்ணி உள்ளே இது பண்ணிவிட்டு கவருக்குள்ளே வச்சு கஸ்டமர்கிட்ட கொடுக்க வேண்டியது தான். ஜஸ்ட் 199க்கு நம்ம saree ப்ரீப்ளீட்டிங் வாட்ஸ்அப்பில் லைவ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வேணும்னாலும் நம்மக்கிட்ட கற்றுக்கலாம். சிதம்பரத்தில் இருந்தீங்க அப்படின்னா வீட்டுக்கே வந்து கற்றுக்கலாம். 199 மட்டும்தான். உங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்துருவேன். நீங்கள் கற்றுக்கிற வரைக்கும் சொல்லி கொடுப்பேன். இந்த டைம் இத்தனை நாள் தான் அப்படின்லாம் கணக்கு கிடையாது. நம்மக்கிட்ட நீங்கள் எந்த கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னாலும் இத்தனை நாள்லாம் இல்லை, உங்களுக்கு தரவாக தெரிகிற வரைக்கும் அகைன் அண்ட் அகைன் நான் சொல்லி கொடுத்துட்டே தான் இருப்பேன். ஸோ வேணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.